நாளொரு இறைவார்த்தை நலமாகும் நம் வாழ்க்கை. அன்பு உறவுகளை, இந்த நாளுடைய விவிலிய சிந்தனையாக திருவிவிலியத்தில் இறைவன் பயன்படுத்திய சிறுவர்கள், குழந்தைகளை பற்றி நாம் பார்க்கவிருக்கிறோம். நவீன குழந்தைகளாக எல்லா குழந்தைகளும் மாறி வருகின்ற காலம். நவீன தொழிற்கருவிகளோடு தன்னை பிணைத்து கொண்டு பயணிக்கின்ற பிள்ளைகளை நாம் கொண்டிருக்கிறோம். எல்லாம் செயற்கை, எதுவும் இயற்கையாக எங்களுக்கு வேண்டாம் என்பதை விரும்புகின்ற குழந்தைகளோடு நாம் வாழ்கிறோம். சிறுவத்திலேயே முதுமையில் மனிதர்கள் பேசுவதைப் போல பேசுகின்ற குழந்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் திருவிவிலியத்தில் இந்த இறைவன் குழந்தைகளை பயன்படுத்தினார். உனக்கு ஒன்றும் தெரியாது, பேசாத, அப்படி நாம் பொதுவாக குழந்தைகளை பார்த்து சொல்வது வழக்கம். உனக்கு அந்த அளவுக்கு ஒன்று வயசாகி விடல, நீ இதை பேசுறதுக்கு என்று நாம் சொல்வதும் வழக்கம். ஆனால் இறைவன் சிறு பிள்ளைகள் பேசுவதை கேட்டிருக்கிறார், அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார், அவர்களை பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை இக்காணொளியில் நாம் காணலாம். முதலாவதாக, நாமானுடைய உடலெல்லாம் நோய், தொழுநோயாக இருக்கிறது. எனவே இந்த நாமானுடைய இந்த தொழுநோய் நீங்குவதற்கு ஒன்றும் வழி இல்லையா என்று எண்ணிக்கொண்டிருந்த போது, எலிசா இறைவாக்கினரோடு இருந்த எலிசா இறைவாக்கினரை முன்குறித்து காட்டிய இந்த நாமான் வீட்டில் வேலை பார்த்து கொண்டிருந்த அந்த பணிப்பெண், அந்த சிறுமி, பெயர் குறிப்பிடப்படவில்லை. மாறாக 2 அரசர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் இந்த சிறுமியை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த சிறுமிதான் சொல்வார், இந்த நாட்டில், இந்த இடத்தில் இந்த எலிசா என்ற ஒருவர் இருக்கிறார், அவரை சென்று சந்தித்தால் உங்களது நோய் நலமாகும் என்று அவர் சொல்வதை ஏற்றுக்கொண்டு இந்த நாமானும் பயணப்பட்டு வந்தார். அதன் அடிப்படையில் அவருடைய நோய் நீங்கியதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்த அந்த புதுமை யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கின்றோம். அங்கு தன்னிடம் இருந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அந்த சிறுவன் 5000 பேருக்கு மேற்பட்ட மனிதர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்காக தன்னிடம் இருந்ததை இயேசுவின் சீடரிடம் கொடுத்தான். இயேசு அதை பெருகச் செய்தார் என்பதை நாம் வாசிக்கின்றோம். எனவே தனக்காக, தன் குடும்பத்திற்காக வைத்திருந்த அந்த உணவை இந்த சிறுவன் மற்ற எல்லா மனிதர்களும் பயன்படுத்த வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கொடுத்தான் என்பதை நாம் வாசிக்கின்றோம். மூன்றாவதாக, ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று ஏலியிடம் சென்று தன் குரலை சொன்ன, ஆண்டவருடைய குரல் எனக்கு கேட்கிறது, என்னை கூப்பிட்டீர்களா, என்னை அழைத்தீர்களா என்று 3 முறை கேட்டு ஆண்டவரை பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்ன அந்த சாமுவேலுடைய இளமை பருவம், சிறுவத்தை இறைவன் பயன்படுத்தினார். ஆண்டவரை எனக்கு பேச தெரியாதே, நான் சிறுபிள்ளை ஆயிற்றே என்று சொன்ன எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் தன்னுடைய இறை திட்டத்திற்காக பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கு அடுத்தபடியாக, நாம் விவிலியத்தில் பார்க்கின்ற சிறு பிள்ளையாக இருக்கின்றவர்கள், நான் சிறு பிள்ளை, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எப்படி இப்படி பெரிய நாட்டை ஆழ்வேன் என்று சொன்ன சாலமோன் அரசர், ஆண்டவருக்கு மாபெரும் கோவிலை, அழகான கோவிலை, இதுவரையிலும் யாரும் கட்ட முடியாத அளவிற்கு மாபெரும் கோவிலை கட்டிய இந்த சாலமோன் அரசன் சொன்ன வார்த்தை 1 அரசர்கள் 3ஆவது அதிகாரத்தில் சொல்வான், நான் சிறு பிள்ளை, எனக்கு தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஆனால் கடவுள் அவனையும் பயன்படுத்துகிறார். அதற்கு அடுத்தபடியாக மோசே அந்த நைல் நதியில் அனுப்பப்படுகிறார். அந்த நைல் நதியில் இருந்த அந்த மோசேயை எடுத்து வளர்க்கின்ற அந்த மிரியாம் என்று சொல்லப்படுகின்ற சிறுமி, எல்லாவற்றுக்கும் மேலாக தனது 12 வயதில் திருச்சட்ட அறிஞர்கள், மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்து இறை வார்த்தையை அவர் கேட்டும் அதற்கு பதில் கொடுத்தும் தன் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்த இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அன்பு மனிதர்களே, அன்பு உறவுகளே, இந்த நாளில் நாம் நம்முடைய குழந்தைகளை உண்மையிலேயே இறைவனுக்குரிய குழந்தைகளாக நாம் வளர்க்கின்றோமா? நவீனம் வளர்கிறது, பல்வேறு புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வளர்கின்றன, அல்லது பல்வேறு படிப்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன, பல்வேறு வகையான
பாடத்திட்ட பயிற்சிகள், திறமை வளர்க்கின்ற முன்னேற்பாடுகள் நடைபெறுகின்றன. எல்லாவற்றிலும் என் குழந்தை பங்கெடுக்க வேண்டும் என ஆசைப்படுகின்ற நாம் திருப்பலியிலோ, ஞாயிறு மறைக்கல்வியிலோ, அல்லது சிறார் இயக்கத்திலேயோ, பாலர் சபையிலேயோ இந்த குழந்தைகளை நாம் பயன்படுத்த விரும்புவதில்லை. கடவுள் சொல்கிறார், சிறு பிள்ளைகளை என்ன வரவிடுங்கள், அவர்களை ஒருபோதும் நீங்கள் தடுக்காதீர்கள், அவர்கள் எனக்குரியவர்கள் என்று இறைவன் நமக்கு அறைகூவல் விடுக்கிறார். எனவே நம் பிள்ளைகளை அந்த அன்னை மரியாள் ஆலயத்தில் தன் பிள்ளையை காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம் பிள்ளைகளை நவீனத்தோடு புதிய கண்டுபிடிப்புகளோடு வளர்க்கின்ற நாம், பிள்ளைகளுக்கான எதிர்காலத்தினுடைய எதிர்நோக்கோடு பயணிக்கின்ற நாம் அந்த பிள்ளைகளை இறைவனுக்குரியவர்களாக வளர்ப்போம். ஏனென்றால் இந்த குழந்தைகளும் இறைவனால் முன்குறிக்கப்பட்டிருப்பார்கள். நன்றி.